நம்ம வந்து சாமி கும்பிட்டா மட்டும் சாமி ஏதாவது கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி நம்புனீங்கன்னு வச்சுக்கோங்க, கடவுள் கொடுக்க மாட்டார். அதுவும் இல்லாமல் கொடுக்கறதுக்கு ஒரு வழி வேணும். புரியுதுங்களா? இப்போ அந்த கடை ஸ்னேகா வச்சங்காட்டிக்கு தான் அந்த கடைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் போய் நல்லா புடவைகள்லாம் நிறைய விற்று திரும்பியும் நிறையா சரக்கு வாங்கி போட்டு விற்று 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 அவங்க நிறைய லாபம் சம்பாதிக்க முடியும். நீங்கள் கடையை வைக்கலைன்னு வச்சுக்கோங்க, எப்படி கடவுள் உங்களுக்கு அந்த வழி ஓப்பன் பண்ணி விடுவார்? எப்படி பணம் உங்ககிட்ட வந்து சேரும்? புரியுதுங்களா? உங்களுக்கு ஏதாவது தொழில் கையில் இருந்தால் தானே வரும். தொழிலே கையில் இல்லைன்னா அந்த பணத்தை எந்த வழியாக உங்களுக்கு கொடுப்பார்? பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும்னா இப்போ உங்கள் கணவர் என்ன வேலைக்கு போயிட்டுருக்காரோ இப்போ ஆடி மாதத்துக்கு முன்னாடி என்ன வேலைக்கு போயிட்டு இருந்தாரோ அதே வேலைக்கு தானே ஆடி முடிஞ்சும் போகிறாரு. அப்போ எப்படி உங்களுக்கு சம்பளம் வந்து ஹையாக வரும்? புரியுதுங்களா? நான் கும்பிடுறதுனால எனக்கு அவருக்கு நல்ல சேலரி வந்துடும் அப்படின்னா, அப்போது அவர் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுவார்ல, அதில் அங்கே ஒரு 15 பேராவது கூட வேலை செய்வாங்கல்ல, சம்பள உயர்வு அப்படின்னா எல்லாத்துக்கும் சேர்ந்து தானே வரும். உங்கள் கணவருக்கு மட்டும் வராதில்ல, நீங்கள் கும்பிட்டீங்கிறதுக்காக வருமா?